பள்ளிகள் வாரியாக தேர்ச்சி விகிதம். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகி உள்ளது. அதில் பள்ளிகள் வாரியாக முயற்சி விவரங்கள் பின்வருமாறு. அரசு பள்ளிகள் அடிக்கோடு 91.02 விழுக்காடு, அரசு உதவி பெறும் பள்ளிகள் -95.49 விழுக்காடு, தனியார் சுயநிதி பள்ளிகள் -98.70 விழுக்காடு, இரு பாலர் பள்ளிகள் -94.78 விழுக்காடு, பெண்கள் பள்ளிகள் -96.39 விழுக்காடு, ஆண்கள் பள்ளிகள் -88.98 விழுக்காடு. திருப்பூர் மாவட்டத்தின் தேர்ச்சி விகிதம். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகி உள்ளது. அதில் திருப்பூர் மாவட்டத்தில் 97.45 தேர்ச்சி விகிதம் பதிவாகியுள்ளது. அதன் மாணவர்கள் 96.88% பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவியர்கள் 98.18% தேர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் மாநில அளவில் திருப்பூர் முதலிடம் பிடித்துள்ளது. அனைத்து மாவட்டங்களுமே 90 விழுக்காடு தேர்ச்சி. 12ஆம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகளை பள்ளிக்கல்வித்துறை இன்று வெளியிட்டுள்ளது. கடந்த ஆண்டு பல மாவட்டங்களில் மாணவர்கள் 90 விழுக்காடுவிற்கும் கீழ் தேர்ச்சி ஆன நிலையில் இம்முறை அனைத்து மாவட்டங்களிலும் 90% மேல் தேர்ச்சி அடைந்துள்ளனர். 90.47% பெற்று திருவண்ணாமலை மாவட்டம் குறைந்த பட்ச தேர்ச்சி விகிதத்துடன் கடைசி இடத்தில் உள்ளது. கடந்த ஆண்டு ராணிப்பேட்டை மாவட்டம் 87.30% பெற்றது குறைந்த தேர்ச்சி சதவீதமாகும். முதல் 10 இடங்களை பிடித்த மாவட்டங்கள்: திருப்பூர் 97.45, ஈரோடு 97.42, சிவகங்கை 97.42, அரியலூர் 97.25, கோவை 96.97, விருதுநகர் 96.64, நெல்லை 96.44, பெரம்பலூர் 96.44, தூத்துக்குடி 96.39, நாமக்கல் 96.10. கடைசி இடங்களை பிடித்த மாவட்டங்கள்: மயிலாடுதுறை 92.38 விழுக்காடு, திருப்பத்தூர் 92.34 விழுக்காடு, ராணிப்பேட்டை 92.28%, காஞ்சி 92.28 விழுக்காடு, கள்ளக்குறிச்சி 92.19%, கிருஷ்ணகிரி 91.87 விழுக்காடு, திருவள்ளூர் 91.32%, நாகை 91.19%, திருவண்ணாமலை 90.47%. தந்தை இறந்த நிலையில் தேர்வு எழுதி சாதித்த மாணவி. கடலூரில் தந்தை இறந்த நிலையில் 12ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதிய மாணவி 600க்கு 474 மதிப்பெண் எடுத்துள்ளார். இயற்பியல் தேர்வு அன்று அதிகாலையில் அந்த இரத்தின வடிவேல் திடீர்னு உயிரிழந்தார். வீட்டில் தந்தையுடன் வைக்கப்பட்டிருந்த நிலையிலும் மன வலிமையுடன் தேர்வு எழுதிய ராஜேஸ்வரி 600க்கு 474 மதிப்பெண் எடுத்தது மட்டுமல்லாமல் இயற்பியல் பாடத்தில் 100க்கு 70 மதிப்பெண் பெற்றுள்ளார்.